பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிப்ஸுனாவே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். வாழைக்காய் சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய், பொரிக்க தேவையான அளவு ஆயில், 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாழைக்காய் சிப்ஸ் செய்ய போகிறோம். நம்ம ஃபுட்டி தமிழால் எப்பயுமே பெரிய குவான்டிட்டி செய்வோம். அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு தார் வாழைக்காய் எடுத்திருக்கோம். அந்த ஒரு தாரில் கிட்டத்தட்ட 60 வாழைக்காய் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 60 வாழைக்காய் வச்சு தான் நம்ம வாழைக்காய் சிப்ஸ் செய்ய போகிறோம். ஃபைனலி இது எத்தனை கிலோ வருதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க சிப்ஸ் செய்ய போகலாம். இப்போ நம்ம வாழைக்காயெல்லாம் நல்லா தொடச்சி வச்சுருக்குறோம். இதை மேலேயும் கீழேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மேலே இந்த காம்பு கட் பண்ணிவிட்டு கீழே நம்ம இந்த இதை கட் பண்ணிவிட்டு நம்ம பீலர் வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு சீவ வேண்டாம். இந்த இப்படி சீவினோம்னா நல்லா சீவி வந்துடும். வாழைக்காய் கரை பிடிக்குங்கிறதுனால கையில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த வாழைக்காயில் இருக்கிற பிசுப்பு நமக்கு கையெல்லாம் கரையன் ஆயிரும். 1-2 வாழைக்காய் சீவினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு தார் வாழைக்காய் சீவுறோம், அதனால தான் கரையாகும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம தோல் இந்த மாதிரி சீவிக்கலாம். இப்போ நிறைய வாழைக்காய் தோல் சீவறனால இது கொஞ்சம் நேரம் வெளியே வச்சிருந்தோம்னா கருத்துரை. இதை நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். கொடுத்துட்டு வரோம் நம்ம. சிப்ஸு பொரிக்கிறதுக்கு நம்ம பெரிய வடை சட்டி வச்சுருக்குறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஒரு கால்வாசி எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா சிப்ஸு போடும்போது நமக்கு பொங்கி வரும். அதனால் பெரிய வடை சட்டியாக தான் நம்ம வச்சுக்கணும். நீங்கள் கம்மியாக பண்ணுறதா இருந்தாலும் வீட்டிலே கொஞ்சம் பெரிய வடை சட்டியாக இருந்தால் வச்சுக்கணும். வடை சட்டி சூடானது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிப்ஸுக்காக 1 டீஸ்பூன் உப்பு 1 டம்ளர் தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். கல் உப்பு தான் எடுத்துருக்கேன். இதை தண்ணியில் போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்தும் கூட நம்ம கரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த சிப்ஸுக்கு கலர் கொடுக்கும். கொஞ்சம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ஒவ்வொரு அடசல் சிப்ஸ் போடும்போதும் 1 டீஸ்பூன் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிப்ஸு செய்யறதுக்காக வடை சட்டி வச்சுருக்கோம். அதில் 1/4 பங்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறையாவும் வேண்டாம். ஏன்னா எண்ணெய் பொங்கி வரும்போது நம்ம கைக்கும் ஆவி அடிக்கும், பொங்கி கீழே போகும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிப்ஸு சீவறதுக்கு, வாழைக்காய் சீவறதுக்குன்னு நமக்கு கட்டை இருக்குது. நமக்கு மரத்துலேயும் கிடைக்கும், சில்வர்லேயும் கிடைக்கும், பிளாஸ்டிக்லேயும் கிடைக்கும். வீட்டுக்கு செய்கிறவங்களா இருந்தால் சில்வர், பிளாஸ்டிக் வைப்பாங்க. இது அதிகமான குவான்டிட்டி செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கட்டையில் வச்சு செய்யும் பொழுது தான் நல்ல கரெக்டான அளவில் ரொம்ப நிறைய சீவ முடியும். இப்போ இந்த ஸ்லைஸ் நல்லா விழுகணுங்கிறதுக்காக இந்த பிளேடுக்கு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற வாழைக்காயை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக இந்த டவலில் இது பண்ணிக்கலாம். தண்ணியோடு போட்டு அந்த தண்ணி சொட்டுச்சுன்னா எண்ணெய் சடன்னு சவுண்டு வரும். இப்போ இப்படியே டைரெக்டாக நம்ம சீவிக்கலாம். நம்ம ஒன்றா சீவி நம்ம ஒரு கப்பில் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடும்பொழுது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதை நம்ம பிரித்து போடணும். ஆனால் இப்படியே சீவும் பொழுது அப்படியே தனித்தனியாக வந்துடும் சிப்ஸு. வெளிப்பக்கமாக பிடிச்சிக்கலாம். அப்போ தான் அந்த ஆவி அடிக்காமல் இருக்கும். இந்த சிப்ஸு நமக்கு எந்த அளவுக்கு லேசாக வேணுனாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் மொத்தமாக வேணுனாலும் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப லேசாக இருக்குது.
இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இந்த உப்பு தண்ணி எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் படப்படன்னு தெரிக்கும். இதை நல்லா சவுண்டு வந்து அடங்கினதுக்கப்புறம் சிப்ஸ் வந்துடும், நம்ம எடுத்துக்கலாம். இந்த சவுண்டெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. எல்லாமே மேலே நல்லா மிதந்துட்டுருக்குது. இப்போ வந்து சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இது சீவும்போது கையை பார்த்துக்கணும், இல்லாட்டி கையை வந்து கிழிச்சிடும். நல்லா சீவ தெரியாதவங்களுக்கு தண்ணிக்குள்ளே சீவிட்டு அப்புறமேல் போடலாம். இது கொஞ்சம் பழக்கமாகணும். நம்ம ஒரு வாழைக்காய் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ 2 வாழைக்காய் சீவிருக்கனால 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பபுள்ஸ் எல்லாம் அடங்கி சிப்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் கலரு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம 2 வாழைக்காய் கூட இப்படி வச்சு சீவலாம். ஆனால் அது கொஞ்சம் பழக்கம் ஆகணும். நிறையா இருக்கனால ரொம்ப லேட் ஆகுது. நான் 2 வச்சு சீவறேன். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்க வேண்டியது தான், இல்லாமல் இருந்தால் கையில் பட்டுரும். இப்போ நம்ம சிப்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லா 60 வாழைக்காயும் நம்ம சீவி நம்ம பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு, அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக நம்ம பொடியாக்கி எடுத்து வந்திருக்கோம். தேவையான அளவு இதுக்கு நம்ம தூவி நம்ம கலந்துக்கலாம். சிப்ஸ் எல்லாம் நம்ம பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம சிப்ஸில் வந்து உப்பு இருக்குது, அதனால் இது மேலே இந்த மசாலாவுக்கு மட்டும் நமக்கு லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இல்லை இது வேண்டாம், எனக்கு வந்து இந்த வரமிளகாத்தூள் போட்டால் போதுன்றவங்க வரமிளகாத்தூளும் கூட போட்டு. நான் இது கூட கொஞ்சம் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ப்ளைன் மிளகாத்தூள் அது சேர்த்துனோம்னா கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும்.
இப்போ நம்ம ஒரு தார் வாழைக்காய், அதாவது 60 வாழைக்காயில் நம்ம வாழைக்காய் சிப்ஸ் செஞ்சு முடிச்சிருக்கோம். ஃபைனலி இது 4 கிலோ நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.